இப்பொழுது நம்முடைய மத்தியிலே வந்திருக்கின்ற டாக்டர் பிரின்சி அவர்கள் இரண்டாவது வார்த்தையை நமக்கு பகிர்ந்து தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலும் உங்க மத்தியில இந்த இரண்டாம் வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த இரண்டாம் வார்த்தையை பகிரும்படியாக இந்த வாய்ப்பை அளித்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சபை ஆயருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க மத்தியில இந்த இரண்டாம் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கடந்த 4 வருடங்களாக ஆண்டவர் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரீச்சர் கிடையாது, தியாலஜி படிக்கல, சர்மன் கொடுக்கறதுனா என்னென்னலாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கடந்த 4 வருடங்களாக ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெரிய வெள்ளியும் தவறாம ஆண்டவர் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அதுக்கு தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் நம்ம தியானிக்க போகிற பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 39 43 முடிய படிக்க கேட்டோம். அதிலே இயேசு கிறிஸ்து அந்த கோர சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில அவர் சொன்ன இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஒரு நிமிஷம் உங்க எல்லாரையும் நான் ஒரு இமேஜினேஷன் ஸ்டேட்டு கொண்டு போறேன். ஒரு பெரிய கபாலஸ்தலம் அப்படிங்கிற அந்த கல்வாரி மலை மேல நடுவு உச்சி வெயில், நம்மளுக்கு இப்ப இருக்கிற வெயிலே நம்மளால தாக்க பிடிக்க முடியல இல்ல. அந்த இடத்துல மிடில் ஈஸ்டுக்கெல்லாம் நீங்க இன்னும் போனீங்கன்னா, இஸ்ரேல், ஜோர்டன், அப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நிஜமான சம்மர் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா டெம்பரேச்சர் மினிமம் அவங்களுக்கு சம்மர் டெம்பரேச்சர் 60 டிகிரிக்கு மேலதான் மினிமமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோர ஒரு மோசமான ஒரு வெதர் கண்டிஷன்ல அந்த ஒரு சிலுவையில கடைசியா ஒரு 12 மணி நேரம் பேக் ரிவர்ஸ் போய் பார்த்தோம்னா, முந்த நாள் ராத்திரியிலிருந்தே அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டுவராக கெத்செமனே தோட்டத்துல அவருடைய வேர்வையின் ரத்த துளிகளாக அந்த வேர்வை ரத்த துளிகளாக விழுந்தது என்று வாசிக்கிறோம். அப்படி 12 மணி நேரமா அவர் சைக்கலாஜிக்கலா ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிட்டாரு. அவரை அடிச்சு, அவரை துப்பி, அவர் உடம்புல இருக்க ஒவ்வொரு சதையும் பிச்சு எடுக்கிற விதமா அவரை அடிச்சு துன்புறுத்தி, அவரை தெரு வழியா, அவர் எந்த தெரு வழியா, எந்த வீதிகள் வழியா ஓசன்னா, தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று சொல்லி எப்படி அவர் அப்படியே கொண்டாடிட்டு இருந்த ஜனங்க அவங்க மத்தியில மறுபடியும் அவரை ஒரு குற்றவாளியை விட மோசமா அவரை அடித்து, அவரை ரத்த காயப்படுத்தி அந்த சிலுவையை தூக்கி கொண்டு இப்போ அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அதை விட கொடுமையான ஒரு காரியம் என்ன, அவர் மத்தியில வலது புறம் இடது புறம் 2 புறமாகவும், அவரது வலது கை இடப்புறமாக ஒருத்தன், அவர் இடது கை இடப்புறமாக ஒருத்தன், 2 கள்ளன்கள் மத்தியில அவரை சிலுவையில அறைய விட்டுருக்காங்க. மெடிக்கலா சில விஷயங்கள் நான் இதை பத்தி கூகுள் பண்ணி சில ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்கும் போது நிஜமாலே ஜீசஸோட குரூசிபிகேஷனை பத்தி, அவர் அந்த இடத்துல என்னென்ன காயம் பட்டிருப்பாரு, அவர் என்னென்ன அனுபவித்து கொண்டிருப்பாருன்னு சொல்லி அதை பத்தி ரிசர்ச் பண்ணி சில ரிசர்ச் பேப்பர்ஸ் சயின்டிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவரை அந்த 2 கைகளையும் இப்படி விரித்து வைத்து, அந்த கைகள் நேரா நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இப்படி 90 டிகிரிஸ் ஆங்கிள் அவரை சிலுவையில் அறையில, அவரோட கைகளை தலைக்கு மேலாக உயர்த்தி அந்த கைகள் 2த்தையும் கயிறு வச்சு இழுத்து கட்டி அதை சிலுவையில் அரைத்து அவரோட உடம்ப தாங்கிக்கிட்டு இருந்தது அந்த பாம் மட்டும்தான். அந்த பாம்ல இருந்த அந்த ஒரு ஆணி மட்டும்தான் அவரோட உடம்ப தாங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏசு கிறிஸ்து நம்ம யார நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா அந்த காலத்துல இருந்த சில ஆர்கியாலஜிக்கல் அந்த வரலாற்று மிக்க சில பொருட்கள் அதை வச்சு அவங்க ஒரு ரிசர்ச் பப்ளிஷ் பண்ண ஒரு 50 கிலோ எடை கொண்ட ஆளா ஒரு ஏசி இருப்பாரு தோராயமா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு 50 கிலோ எடைக்குள்ள ஒரு ஆளை நீங்க யோசிச்சு பாருங்களேன், கயிறு கட்டி அந்த ஒரு கட்டை மரத்துல
அந்த சிலுவையில அரைஞ்சு அவரோட உடம்பு எப்படி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அவர் மூச்சு இழுத்து வச்சு பேச முடியாது. அவர் ஒவ்வொரு வார்த்தை பேசணும். சென்டென்ஸ் நான் சொல்ல, அதாவது அகராதிகளா சொல்லல, ஒவ்வொரு வார்த்தை பேசணும்னாலும் அவரோட லங்ஸ்ல இருக்க மொத்த மூச்சை இழுத்து அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லணுமா. அப்படி ஒரு வலி வேதனையோட ஒவ்வொரு தடவை அவர் உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் உள்ள கசஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் வலி வேதனையை அனுபவிச்சவரா அவர் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி, முதலாம் வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு. இரண்டாம் வார்த்தையாக அவர் சொல்லும் போது பக்கத்துல இருக்க கள்ளன்கள் 2 பேரும் அவரை பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த சீனை ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பார்ப்போமே நம்ம கண்களுக்கு முன்பாக. அந்த 2 கள்ளன்களை பத்தி நம்ம பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சர்மன் இதே மாதிரி பெரிய வெள்ளியில இந்த வார்த்தையை பேசி நிறைய பேர் கேட்டிருப்போம். ஒருத்தர் ரியலைஸ் பண்ணாரு, ஒருத்தர் ரியலைஸ் பண்ணல, ஒருத்தர் ஆண்டவர் யாருன்னு தெரிந்து கொண்டாரு, ஒருத்தர் தெரிந்து கொள்ளல. ஆனா நம்ம அந்த கள்ளன்கள் இடத்துல இருந்து நம்மளை வச்சு யோசிச்சு பார்ப்போம். நம்ம அதே லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வீதியிலே எப்படி இயேசு அந்த சிலுவையை தூக்கிட்டு நடந்து வந்தாரோ கல்வாரிக்கு, அந்த பாதையில அந்த 2 கள்ளன்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க அவரோட சிலுவையில் அறையப்படுறதுக்கு. அப்போ அந்த 2 கள்ளன்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அவர் ஒவ்வொரு இடத்துல விழுகிறதையும் அந்த சிலுவையை தூக்கிட்டு அவர் நடக்கிறதையும், அதுக்கு முன்பான வசனங்களுக்கு பார்த்தா இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளை அவரை பார்த்து அழுகிற ஸ்திரீகளை பார்த்து அவர் சொல்வார், எனக்காக அழாதீங்க, எனக்காக கண்ணீர் சிந்தாதீங்கன்னு. அவர் அந்த சிலுவை பாதையில அவர் நடந்து கொண்டு வந்ததையும், அவருக்காக சுத்தி இருந்த ஜனங்கள் அழுததையும், அவருக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் அழுதாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் சிலுவையில அறையணும்னு அவருக்கு விரோதமா நின்றுட்டு இருந்தாங்க. அதோடவே கூட்டிட்டு அந்த சிலுவையில ஆணி அடிக்கும் போது அவரை சுற்றி இருந்த சீடர்கள் இருந்திருப்பாங்க, அவரை பெற்ற தாயாக மரியாள் இருந்திருப்பாங்க. அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த 2 கல்லணங்களும் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தானுங்க. அந்த சிலுவை இமேஜ் மட்டும் கிடையாது, அந்த மொமெண்ட் மட்டும் கிடையாது, அந்த ஜேர்னி அவரை அடித்து கொண்டு சிலுவையில அரைஞ்சு அவரோட சேர்த்து நிக்க வச்சு அந்த சிலுவை அரைஞ்சு மேல அந்த சிலுவைக்கு மேல ஒரு பலகையில எழுதப்பட்டிருந்தது, இவர் யூதருடைய ராஜா என்று சிலுவையில எழுதப்பட்டிருந்தது. இது எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து அந்த 2 கள்ளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட 2 கள்ளர்கள்ல இந்த ஒரு கள்ளன் பேச ஆரம்பிக்கிறான். அவர் இடதுபுறமா அந்த கள்ளன் பேச ஆரம்பிக்கிறான், வலதுபுறமா அந்த கள்ளன் பேச ஆரம்பிக்கிறான். நீதான் இயேசு கிறிஸ்துவாமே, நீதான் உண்மையான கடவுளாமே, உன்னையும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்திக்க வேண்டியதானையா? எதுக்கு நீயும் செத்து போய் நானும் சாவறேன், நீதான் கடவுள் எல்லாம் ஊர்வல சொல்லிட்டு இருக்காங்களே, ஏன்னா நீயும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்தி நீயும் காப்பாத்திக்க வேண்டியதானே, எதுக்கு உட்கார்ந்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு அவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிற காரியத்தை படிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்ட 2ஆம் கள்ளன், அவரோட இடது பக்கத்துல 2வது கள்ளன் சொல்றான் அந்த வசனத்துல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்று அவனை கடிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஒரு கள்ளன் 2 கள்ளன் இந்த சீனை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு கள்ளனுக்கு மட்டும் எப்படி ரியலைஸ் ஆச்சு இவர் எந்த பாவம் அறியாத தேவ மனுஷன் எப்படின்னு அவருக்கு எப்படி ரியலைஸ் பண்ணும்? 2 கள்ளனும் எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்துல, அப்பா எப்படி 2 பேரும் இதை பார்த்துட்டு இருந்தாங்க, 2 பேரும் உங்களோட வலி வேதனை அனுபவிச்சதை கவனிச்சுட்டு இருந்தாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் எப்படி ரியலைஸ் பண்ணாரு சாமி, இந்த ஜேர்னி அவரும் பார்த்துட்டு தானே வந்திருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு உதித்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை அந்த கள்ளன்கள் சிலுவையில கொண்டு போகிறதுக்கு முன்பாக ஒருவேளை சிறையில அறையப்பட்டிருக்கலாம், சிறையில வைக்கப்பட்டிருக்கலாம், அவங்கள ஒருவேளை ஜெயில வச்சிருப்பாங்க, இல்ல அவங்கள ஒருவேளை காவல்ல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப நாள் தண்டனையில இருந்தவங்க இன்னைக்கு இயேசுவோட சேர்ந்து சிலுவையில அறையப்படலாம். அப்போ இயேசுவை பற்றின காரியங்கள் அவங்க காதுல விழுந்திருக்கும். இயேசு யாரு, அவர் என்ன பண்றவரா சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாரு, அவர் எப்பேற்பட்ட தேவ மனிதன் என்ற காரியங்கள் காதுல போயிருக்கும். ஆனா ஒருவனுக்கு அந்த உண்மை தெரிந்தது, ஒருவனுக்கு அந்த உண்மை கண்களை மறைத்ததும் இல்லாம இருதயம் மறைக்கப்பட்டதா இருந்தது. நம்ம இந்த 2ஆம் வார்த்தையிலிருந்து 3 காரியங்களை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலைகள், வாழ்க்கையில நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாத சூழ்நிலைகளை தான் உண்மை என்ன என்று அறிந்து கொள்கிறதுக்கு தெய்வீக வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையின் நெருக்கடிகளில தான் உண்மை
உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்கிறதுக்கான வாய்ப்பை ஆண்டவர், தெய்வீக வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த சிலுவையில பார்த்தோம்னா அந்த 2 கள்ளன்களை போல நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க. எப்படி உங்க கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்து உங்களோட வேதம் வாசிப்பதுலயும் உங்க கூட ஃபெலோஷிப்ல இருக்கிறதும் தப்புன்னு வெளிப்படுத்துறதுலயும் உண்மையா சொல்லுகிறதுல எவ்வளவு பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி என்னதான் உண்மையா இருந்தாலும் என்னதான் உண்மையை பேசினாலும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் குற்றப்படுத்துகிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க தவிர்க்கவே முடியாது இல்லையா? ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் புரிந்தவர்களாய் அவர்கள் சிலுவையில அறையப்பட்டது. அவங்க 2 பேர் இடத்துலயும் ஒரு நிமிஷம் உங்களையும் என்னைய வச்சு யோசிச்சு பாருங்களேன். அந்த கள்ளர்களாக, அந்த கிரிமினல்ஸாக இன்னைக்கு நம்மள அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்ப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய பாவத்துக்காகவும் சேர்த்துதான், அந்த கிரிமினல்ஸோட பாவத்துக்காகவும் சேர்ந்துதான் அந்த சிலுவை தொகை கொண்டாது. அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க நானும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்களாய் அதை உணர்ந்து கொண்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த கிரிமினல்ஸ் பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தர் பார்த்திருப்பான், நீ என்னோட நிறைய தப்பு பண்ணடா, அதனாலதான் நீ அனுபவிக்கிற அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இன்னொருத்த இருதயத்தில் நினைச்சிருக்கலாம், இவரை விட தப்பு கம்மியா தான் பண்ண, ஆனாலும் சிலர் அறையப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை குற்றப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற யாராவனா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்மளோட சிஸ்டர்ஸா இருக்கலாம், பிரதர்ஸா இருக்கலாம், சர்ச்ல வர நம்மளுடைய ஃபெலோஷிப்ல இருக்கவங்களா இருக்கலாம். உன்னோட தப்பு என்னோட தப்பை விட கம்மி தான், நான் அளவுக்கு பாவம் பண்ணல அப்படின்றீங்களா? நீங்களும் பாவிதான், அவரும் பாவிதான். உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து சொல்றாரா, உன்ன மாதிரி பாவி யாருமே நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரா? அவரும் பாவிதான், நீங்களும் பாவிதான். ஆனா பாவத்தை உணர்ந்த போது ஆண்டவர் அந்த நேரத்துல அந்த பரதேசியை கொடுத்தார். We are nobody to compare. யாரையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் இடத்துல வச்சு இவங்க பாவம் கம்மியா பண்ணாங்க, இவங்க பாவம் ஜாஸ்தியா பண்ணாங்கன்னு யாரையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் சிலுவையில் அந்த நிமிஷம் அதை பண்ணவே இல்லை. 2 கள்ளன்களையும் அவர் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி தான் பார்த்தார். ஆனா ஒருத்தர் இருதயம் மாறினவராக, தான் பண்ண தப்பு என்னன்றதை ரியலைஸ் பண்ணவராக, ரிப்பன் பண்ணவராக, ஆண்டவருடைய ஆண்டவருடைய பரதேசியை அடைந்தவராக, அன்று அவருடைய பரதேசியா அவர் வந்து ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை அவர் கொடுத்தார். ஒருத்தர் அதை மனம் திரும்பல, அவர் மனம் மாறல். நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் ஜீசஸ போல அந்த கடைசி மணி துளிகள்ல கூட ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணல. We are nobody to judge anybody. நீங்க பண்ற தப்பு பெருசு, நான் பண்ற தப்பு சின்னது. நம்ம கண்களுக்கு, ஆண்டவர் கண்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம யாருமே வந்து இவன் கம்மி பாவம் பண்ணிட்டான், அதிகம் பாவம் பண்ணிட்டான் ஆண்டவர் குற்றம் சொல்லவே மாட்டார். We should not judge anybody. நம்ம யாரையும் நீதி ஆசனத்துல வைக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கருணையின் கண்களாக பார்க்க வேண்டியதான் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் இயேசு கிறிஸ்துவ போல அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத இடத்துல இருந்து நம்ம கூட இருக்கவங்களை, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களை, நம்ம கூட வேலை செய்கிறவர்களை அப்படி பார்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மொமெண்ட்லயும் இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா, இந்த வீடியோ மூலமா பார்த்து கொண்டிருக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், நீங்க எவ்வளவு பெரிய பாவம் வேணா பண்ணிருக்கலாம். ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பாவத்தை விட பயங்கரமான பாவத்தை கூட நீங்க எல்லாம் பண்ணிருக்கலாம். என்ன ஆண்டவர் மன்னிக்கவே முடியாது, அவ்வளவு பாவம் நான் என் வாழ்க்கையில பண்ணிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், எனக்கு ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், நான் முழுக்க ஞானஸ்தானம் கூட பெற்றுட்டேன், நான் வாரம் வந்து பந்தி இருக்கிறேன், இங்க திருவிருந்து எடுக்கிறேன், ஆனாலும் என் பாவம் ரொம்ப பெருசு, நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டேன், என் ஆண்டவர் மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட அவருக்கு ஈக்குவலா, பாவமே அறியாத அந்த பிரதான ஆசாரியருக்கு ஈக்குவலா சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளன்களுக்கும் ஆண்டவர் அன்னைக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க தயாரா தான் இருந்தார். ஒருத்தர் ரியலைஸ் பண்ணி பரதேசி பெற்றுக்கொண்டார், ஒருத்தர் பெற்றுக்கொள்ள. நம்ம யாரையும் குற்றப்படுத்துற இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ற இடத்துல இருக்க வேண்டாம். யாராவது நம்ம வாழ்க்கையில அந்த கடைசி மடித்துளிகள்ல இருக்காங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருப்பாங்க, அந்த நிமிஷத்துல போயிட்டு கவலைப்படாத, உனக்காக இயேசு கிறிஸ்து இருக்காரு, உனக்காக இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை சிந்தினாரு, இன்னைக்கும் உன் பாவத்தை மன்னிச்சு அவர் உனக்கும் ஒரு பரதேசி போல ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் இன்னைக்கும் வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை கவனிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் ஹார்ட் இருக்கா? உங்களை சுற்றி யாரு கஷ்டப்படுறாங்க, உங்களை சுற்றி யாரு கடைசி மணி துளிகள்ல இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கு சூசைட் பண்ணி செத்து போற நிறைய பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகலாம் என்று யோசனை பண்ணாம அவங்க நம்ம கண்களுக்கு முன்பாக சாதாரண ஆட்கள் மேல தெரிவாங்க, ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள என்னென்ன அண்டகோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால எப்ப
எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன பாரத்துல இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலைகள் இருக்கிறாங்கன்னு அறிந்து கொள்றதுக்குள்ளான ஒரு இலகன மனதை ஆண்டவர் நம்ம கொடுக்கும்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முதலாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம அந்த இலகன மனதோட நம்ம பார்த்து அவர்களுக்கு அந்த கடைசி மணி துளிகள்ல கூட ஆண்டவர் அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம கூட இருக்கவங்க கடைசி நிமிஷத்தை கூட ரட்சிக்கப்படலனாலும் அவங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக நீங்க இன்டர்சீட் பண்ணி அவர்களுக்காக பரிதவித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கி கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். மூன்றாவது, நம்ம யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இருதயம் உடையவராக தன் அன்பையும் தன்னுடைய அந்த சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் செஞ்சாரோ அதே போல இயேசுவை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிபலிவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த நிமிஷத்துல அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கூட அந்த கள்ளர்கள் பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த சிலுவையின் பாதையில அவர் யாரா இருந்தாரோ, தன்னோட வாழ்க்கை முடிந்து போக போது பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் அந்த இடத்துலயும் ரத்தமும் தண்ணீரும் உடம்புல ஓடிக்கொண்டிருந்தது. அது அந்த கோர சிலுவை காட்சியை பார்த்தவனாய் அந்த கள்ளன், அந்த கிரிமினல் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீங்களா? உங்க கஷ்டமான சூழ்நிலையில, உங்க சிலுவையின் பாடுகள்ல அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த வேதனை, ரத்த சிந்துறத பிசிக்கலா யாரும் பார்க்க முடியாது. ஆனா உங்க இருதயம் நொறுங்குண்டவர்களா நீங்க இருக்கும் போதும் நீங்க இயேசு உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கிறீங்களான்றத நம்ம உணர்ந்தவர்களா இருக்க வேண்டும். அதை நம்ம பிரதிபலித்தோம்னா எவ்வளவு பெரிய கள்ளனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும், நம்ம வாழ்க்கை மூலமா இயேசு கிறிஸ்துவை யார் என்று அவங்க அறிந்து கொண்டு அவங்களோட கடைசி மனிதர்கள் அவங்க இருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து நான் படிக்கும் போது எனக்கு ஒரு நாளுக்கு முன்பாக 2 மணிக்கு ஆண்டவர் எனக்கு தூங்க வரல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு என்ன சொல்லணும்னு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் என்ன பேச போறேன் எனக்கு தெரியல. இந்த வார்த்தைய யூடியூப்ல எடுத்து பார்த்தா நிறைய பேர் இதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, நிறைய சர்மன்ஸ் இதை பத்தி இருக்கு. ஆனா நான் சொல்ற இந்த வார்த்தை எனக்கும் பிரயோஜனமா இருக்கணும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். வாட் யூ வாண்ட் மீ டு சே டு them அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு பிக்சர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாரு. அதை உங்க முன்னாடி காட்டுறதுக்கு நான் விருப்பப்படுகிறேன். நான் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது இந்த ஒரு பிக்சர் ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக காட்டினார். நம்ம வாழ்க்கையில இன்றைக்கும் அந்த 2 கள்ளர்களை போல் அடிக்கப்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவரோட வலது புறமாக ஒரு கிரிமினல் இருந்தானோ, இடது புறமாக ஒரு பாவி இருந்தானோ, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் தினம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையிலும் திருமணங்கள் நடக்கிறது, நம்ம வாழ்க்கையிலும் குடும்பங்கள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இடதுபுறமாக பிரைட் நிக்கிறாங்க, இடதுபுறமாக பிரைட் நிக்கிறாங்க, இடதுபுறமாக அவங்க ஹஸ்பண்ட் நிக்கிறாங்க. அந்த ஒரு திருமண பந்தத்துல நம்ம இணையும் போது ஆண்டவர் தான் அந்த மத்தியில நம்ம மத்தியஸ்தா இருக்கிறார். இன்னைக்கு இப்ப மெசேஜ் ஆரம்பிக்கும் போது கூட ஐயா முன்மாதிரியான மெசேஜ் சொல்லும் போது அந்த சிலுவைங்கிறது ஒரு முன்மாதிரி அப்படின்னு ஐயா குறிப்பிட்டார். மகிமையை வெளிப்படுத்துகிற இடம் என்று ஐயா குறிப்பிட்டாங்க. அன்பை வெளிப்படுத்துகிற இடம், அது ஆசீர்வாதத்தை நிறைவு செய்கிற இடம், பாடுகளுக்கு பங்கான இடம் அப்படின்னு ஆண்டவர் 4 வார்த்தைகள் ஐயா சொன்னாங்க. அந்த சிலுவை மத்தியஸ்தியரான அந்த சிலுவை எப்படி, நான் கேட்ட அதே கேள்வி, இயேசு கிறிஸ்துவை நடுவா நிறுத்தி வலதுபுறமாக ஒரு பாவி இடதுபுறமாக ஒரு பாவி நிப்பாட்டினாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலும் as husband and wife நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க கணவரை நீங்க குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்க மனைவிகளை நீங்க குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்க பாவத்தை விட அவங்க பாவம் பெருசு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க பாவத்தை விட உங்க பாவம் பெருசு நீங்க நினைக்கிறீங்களா? We are nobody here to judge anybody. We are nobody here to ஒருத்தரை குற்றம் சுமத்தி அதனால ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஆண்டவர் சிலுவையில அறையப்படல. அவர் மத்தியஸ்தரா நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் மகிமைக்குரியவரா என்று நின்று கொண்டிருக்கிறாரு. அந்த 2 கள்ளர்களை போலதான் நம்மளும் ஆண்டவரோட கைகளை பிடித்து கொண்டு நிற்கிறோம். உங்க வாழ்க்கையில இந்த நாள் தீர்மானம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த 2 கள்ளர்கள் இடத்துல இருந்து உங்களை யோசிச்சு பாருங்க. அந்த மன்னிப்பு, ஆண்டவர் சிலுவையில மொழிந்த அந்த மன்னிப்பு உங்க வாழ்க்கையில இருக்குதா? ஆண்டவர் அன்னைக்கு சிலுவையில மொழிந்த அந்த அன்பு உங்க வாழ்க்கையில இருக்குதா? அதை யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண அந்த பரதேசி, அந்த பாரடைஸ் மூமெண்ட் இன்றைக்கும் ஆண்டவர்குள்ள ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்தோம்னா அந்த பரதேசிய நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அந்த earthly paradise, ஒரு ஆதாம் ஏவல் அந்த ஏதேன் தோட்டத்தை போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு மெய்யாகவே நம்மளுக்கு அந்த பரதேசியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இந்த காட்சி உங்க இருதயத்துக்குள்ள வைத்தவங்களா நீங்க இந்த 2 கள்ளர்கள் இடத்துல நம்மளை வைத்து பார்க்கும்படியாக நான் உங்களை ஏவுகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக உங்க மட்டில இடைப்படும்படியாக
ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறேன். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயம் நடைந்தாரே, படுகாயமும் நடைந்தாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. எங்களை அதிகமா நேசிக்கணுமா தகப்பனே? அப்பா, இந்த மத்தியான வேலை கூட ராஜா, அப்பா இந்த 2ஆம் வார்த்தை மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா இந்த வாக்குத்தத்த வஸ்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த கள்ளனுக்கு, அந்த கிரிமினலுக்கு, அந்த பாவம் செய்தவனுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா, உங்களோட மரணத்தின் கடைசி துளிகளில கூட ராஜா நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர்களாய், எங்க பாவத்தை எண்ணாதவராய் அப்பா எங்களுக்கு அந்த பரதேசி போன்ற ஒரு சூழ்நிலை எங்க வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு என்ற விசுவாசத்தை அப்பா எங்களுக்குள்ள விதைத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்க வாழ்க்கையில நாங்க யாரையும் குற்றப்படுத்தாதவர்களாய், யாரோட குற்றத்தையும் அதிகமாக எண்ணாதவர்களாய், யாரையும் அப்பா ரட்சிப்பின் அனுபவத்தை அடையாதவர்களாய் இருந்தாலும் அவங்க மாறவே மாட்டாங்களான்னு அப்பா நாங்க யாரை குறித்து எங்க இருதயத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அப்பா அவர்களை கூட நீங்க மாற்ற வல்லவரா இருக்கிறீங்க. எந்த மனுஷனையும் மாற்றுவதற்கான அப்பா அவ மனதை மாற்றுவதற்கான அன்பு உங்களிடத்துல இருக்கிறது என்று அறிந்த அப்பா அந்த அன்பை நாங்க எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாய், எங்க வாழ்க்கையில கடைசி மனிதர்களை யாரு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ராஜா, ஆனா எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா உண்மை நாங்க வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழும்படியான இருதயத்தை எங்களை கொடுங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கருத்துல கொடுக்கிறோம். அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்க எங்க வாழ்க்கையில தரித்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையின் மத்தியஸ்தரா நீங்க இருங்க சுவாமி. எங்க வாழ்க்கையில உங்களுடைய அன்பை ஊற்றுங்க. அந்த சிலுவையின் தியாகத்தில் நாங்க உணர்ந்தவர்களா எங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு என் கிருபை தாங்க. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 118வது பாடல்ல 4வது சரணத்தை